ஹலோ வெல்கம் டு seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு தான். கொரோனா ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற உணவுகளை எடுத்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பாரம்பரிய வேப்பிலை உருண்டையை எப்படி செய்யறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து நம்ம இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போது கொழுந்து வேப்பிலையாக 3 ஸ்டிக் எடுத்துக்கலாம். 2 பர்சனுக்கு தான் நான் சொல்கிறேன். நல்லா 2லேருந்து 3 ஸ்டிக் நீங்கள் கொழுந்து வேப்பிலையாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி துளசி ஒரு 5லேருந்து 6 இலை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு கோல்ட் அண்ட் காஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு கூட மெடிசனாக இருக்கும். அடுத்தது வெற்றிலை 1 இலை எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இது கூடவே நம்ம பசு மஞ்சள் 1 இன்ச் எடுத்திருக்கோம். சின்னதாக ஒரு பீஸ் பசு மஞ்சளும் ஒரு 3லேருந்து 4 மிளகும் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நம்ம ஒன்றா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அம்மிக்கல்லில் அரைக்கிறதுக்கு வாட்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி அம்மிக்கல்லில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த மருத்துவ குணம் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போது நம்ம வேப்பிலையும் வச்சு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு வெற்றிலை, அப்புறம் துளசி, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த மஞ்சள் மிளகோட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி சேர்க்க வேணாம். ஸோ இந்த உருண்டை பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிங்க கொடுத்துருப்பாங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது. இன்னமும் சில இடத்துல இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்புறமேட்டு சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லி இப்போது நிறைய பேர் இதை மறந்தாச்சு. பட் கண்டிப்பாக இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மெடிசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேப்பிலையிலையும் சரி, வெற்றிலையிலையும் சரி, துளசிலையும் சரி, மஞ்சள்லையும், மிளகு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு பண்பும் இந்த எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெடிசனை நீங்கள் இந்த டைம் கொரோனா டைமில் மட்டும் வீக்லி 2 ஆர் 3 எடுத்துக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில். நார்மலாக நம்ம கொரோனா இல்லாத டைம்லேயும் சரி 15 days ஒன்ஸ் இதை எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈவன் கேன்சரை கூட இது கண்ட்ரோல் பண்ணும். கேன்சர் வராமல் பாதுகாக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம அளவாக சாப்பிடும் போது கண்டிப்பாக இது மருந்தாக நமக்கு ஃபாலோ ஆகும். இந்த வேப்பிலை உருண்டை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த பெரிய உருண்டையை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சின்ன சின்ன உருண்டைகளாக இது பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நெல்மணி சைஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு குட்டி மிளகு சைஸ், அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சைஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களால சாப்பிட முடியாது. நம்ம 2 வயசு குழந்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மருந்து மாதிரி கரைச்சி நீங்கள் கஷாயம் மாதிரி ஊற்றி விட்டுறலாம். நல்லா சாப்பிட்ற குழந்தைங்களாக இருக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நெல்லிக்காய் சைஸ் ஒரு உருண்டை இல்லைனா 2 உருண்டை கொடுக்கலாம். இது முக்கியமாக வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பண்பும் இருக்குது. பூச்சி இறந்து வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு மருந்து நம்ம பெரியவங்க நமக்காக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணாததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க, கொரோனாலேருந்து சேஃபாக இருங்க. இந்த உருண்டையை காலைல வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.